Audience, audience. நான் வருவதற்கு முன்பு நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீங்கள்? மன்னா, அதாவது அது வந்து நடனம் நடனம். நீங்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் அனைவரும் நடனம் ஆடிக்கொண்டிருந்தோம் மன்னா. என்ன என்னை விட்டு ஆடினீர்களா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! டே சிவனேசா, போடுற பாட்டை. இன்று நம்ம நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? கேட்டு என்ன பண்ண போறான்? ஒன்றுமில்லை மன்னா, அனைவரும் நலமாக உள்ளனர். அரசபையில் ஒரு தலை குறையுது. யாரு? நம்ம தெனாலிராமன் தான் மன்னா. என்ன, தெனாலிராமன் இனி அரசபைக்கு வரவில்லையா? ஆமண்ணா, தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை. என்ன தைரியம் அந்த தெனாலிராமனுக்கு! காவலாளி, நீ சென்று தெனாலிராமனை அழைத்து வா. அமைச்சருக்கு வேலை இல்லையா? இவ வந்து என்ன பண்ண போறா? காவலாளி வந்து விட்டார். நான் தெனாலிராமன் எங்கே? தெனாலிராமனின் குழந்தை அழுது அலம்பிடிக்கலாம். அதை சமாதானப்படுத்தி விட்டு பின்னர் வருவதாக கூறினார் மன்னா. தைரியம்! தெனாலிராமன் இப்படி சொல்லி அனுப்புவான். என்னை அறிவாளி என்று சொல்லும் தென்னாலிராமனுக்கு அழிகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? அங்கூனி அமைச்சர், இது என்னோட டைலாக்யா? ஆடியன்ஸ், ஆடியன்ஸ். அதானை என்னாலும் நம்ப முடியவில்லை. இப்பொழுதே தெனாலிராமன் இங்கே வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. அருமை அருமை. என்ன எல்லாரும் நம்மளே குறும்பு பாக்குறாங்க? ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? டேய், இந்த ஆரம்ப விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. இப்ப சமாளிப்போம். என்னை மன்னித்திடுங்கள் பிரபு. என்னுடைய 3 வயது குழந்தை காலையில் இருந்து அழுது கொண்டிருக்க அதை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் என்னால் அரசவைக்கு வர முடியவில்லை. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தென்னாலிராமா, அன்னையுமே போய் சொல்கிறாயா? வில்லன் மாதிரி பார்க்க மாட்டான். நீ ஸ்கோர் பண்றியா? நீ தானே தென்னாலிராமா? என்ன கண்டெய்னர் போட்டு நீ என்ன கூட சொல்கிறேன் கேளுங்கள் மன்னா. காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கலப்பு கேட்டது. நானும் வாங்கி கொடுத்தேன். அதை பிழிந்து சால் கேட்டது. நானும் அவ்வாறு செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி கொடுத்தேன். உடனே அதை தலையில் கொட்டி விட்டு மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. ஒரு குழந்தையை சமாளிக்க தெரியாத உன்னை அரசவை புள்ளவர் என்று சொல்லவே வெட்கமாக உள்ளது. டேய், சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். மன்னா, உலகிலே கடினமான செயல் எது தெரியுமா? அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவன் மட்டுமே. நீங்கள் எப்பொழுதாவது அழுகின்ற குழந்தைகளை சமாதானப்படுத்திருக்கீங்களா? என்னிடமே கேள்வி கேட்கிறாயா? இன்னும் ஒரு ஆணவம் உனக்கு? மீண்டுமா? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். நீங்கள் என்னை சிரிக்க வையுங்கள் பார்க்கலாம். சவாலா? பார்த்து விடலாம்.
பானைக்குள்ள இந்த அமைச்சரை போக சொல்லுங்க. பானைக்குள் நானா? முடியாது மன்னா, என்னால் முடியவே முடியாது. இல்லை, போகத்தான் வேண்டும். இது எப்படி போக முடியும்? நீங்க வேற நேரங்காலம் தெரியாம காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. சாப்பிடும், நன்றாக சாப்பிடும். அப்போ கவலைப்படாதீங்க மன்னா, நான் ஜோக் சொல்லி குழந்தைய சிரிக்க வைக்கிறேன் பாருங்க. குழந்தையே, எலிக்கு பிடிக்காத பதிப்பு என்னன்னு தெரியுமா? என்கிட்ட கேட்டா எப்படி? எலிக்கிட்ட போய் கேளுங்க. என் செல்லமே, இன்று பள்ளி விடுமுறை தானே? என்ன கேட்ட? இன்று பள்ளி விடுமுறை தானே? விடுமுறையா? அதெல்லாம் மறந்து வெகு நாட்களாகிறது. போதும், நிறுத்துங்கள். நானே பார்த்துக் கொள்கிறேன். நான் ஒரு பாட்டு பாடவா? சிவனேசா, முடியல முடியல. சிவனேசா, இந்த என் அழுகையை நிறுத்த சொன்னா என்ன பாடுற போடுற? எங்க செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுது வச்சு அம்மா வந்து கொஞ்சம் சிரிச்சிடுச்சு. மன்னா, எனக்கு ஒரு யோசனை. சிப்போம், கொண்டு வாருங்கள். பார்த்த உடனே இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ அழுகையை நிறுத்தி விட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. மன்னா, சரியாக சொன்னீர்கள். அவர்கள் தான் நம் நாட்டில் வருங்கால தூண்கள். முதலில் பெற்றோர்கள் தான் தம் குழந்தைகளிடம் போன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் என்ன பார்க்கிறார்களோ அதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் தொலைக்காட்சி தொலைபேசியுடன் நேரத்தை செலவழிக்காமல் தனது குழந்தையோடு சேர்ந்து உண்பதும் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழலில் கைபேசி இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களை கைபேசியை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை, அளவாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்கிறேன். தெனாலிராமா, நீ என் கண்ணு மட்டும் இல்ல, நம்ம ஆடியன்ஸ் கண்களையும் திறந்து விட்டான். நாம் அனைவரும் தெனாலிராமன் கூறியதை நினைவில் கொள்ள வேண்டும். கைபேசியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளையின் சாசனம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னிக்கணும். நகைச்சுவை நாடகத்தில் மூழ்கிட்டேன். அதான் அவங்க பேசி அதே டைலாக் வந்துருச்சு. இங்கே இருக்கிற பல பேரை தங்களுடைய கவலைகளை மறந்து நகைச்சுவையோடவும் உணர்ச்சி பூர்வமாகவும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திய 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். It gives me a great pleasure to welcome you all to our special program under Moments in Media, Entertainment and Society. Today's event is centered around a topic that is highly relevant in our lives, social media, its advantages and disadvantages.